இந்த 2வது நாள் விபிஎஸ்க்கெல்லாம் வந்துக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணி இன்றைக்கி 2வது நாள் இந்த சிபிஎஸ் நாம் தொடங்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முட்டி போடலாமா? எல்லாம் கண்ணை மூடி. இந்த நாள் சிபிஎஸ் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம கற்றுக்கொள்கிற பாடல், வசனம், கதை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சிபிஎஸ்சில் கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாம் பிள்ளைகள் மனசில் நல்லா பதியட்டும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரட்டும். ஆவியானவர் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இந்த எடுத்து விட்டு போக உதவி செய்யும். வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த சிபிஎஸ் டீச்சர்ஸுகள் நல்ல வசனங்களை சொல்லிக் கொடுக்க நீ கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம். நேற்று கற்றுக்கின பாட்டை ஒரு முறை பாடிட்டு, ஆக்ஷனோடு பாடிட்டு, இன்றைக்கி புது பாட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஜாலியா? சரி, ஓகே, பார்க்கலாம்.
கர்த்தரை தெரிந்து கொள் பார்த்தோம்ல. இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? 2வது நாள் நல்ல நண்பனை தெரிந்து கொள் அப்படின்னு. அதுக்கு ஒரு பாட்டு நம்ம கற்றுக்கலாமா? புது பாட்டு. ஆக்ஷன் அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிடலாம் லைனால. சரி.
நல்ல பாட்டு நல்லா இருந்ததா? நமக்கு நண்பர்கள், நல்ல நண்பர்கள் தேவை. நல்ல நண்பனை நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு தலைப்புனாது 2வது நாள் சிபிஎஸ் தலைப்பு, நல்ல நண்பனை தெரிந்து கொள். நல்ல நண்பனை என்ன பண்ணு? ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்களா உங்களுக்கு எல்லாம்? ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? இல்லை எங்கள் ஊரில் ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? எல்லாத்துலேயும் ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? அப்போது நம்ம அந்த ஃப்ரெண்டில் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்? அவங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களா? உங்கள் ஃப்ரெண்டாக நல்லவங்களா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட வச்சுக்கணும்? ரொம்ப நல்ல பசங்க கூட, நல்ல பொண்ணுங்க கூட தான் என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளும் நல்ல பிள்ளைங்களாம் என்ன பண்ணலாம்? நம்ம இருக்கலாம். நேற்று ஒரு தலைப்பு பார்த்தோன்னா, தலைப்பு நேற்று நல்ல குணத்தை தெரிந்து கொள். நல்ல குணத்தை தெரிந்து கொள். நேற்று நல்ல குணத்தை தெரிந்து கொள்ள நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? ரூத் அக்காவை பற்றி நம்ம பார்த்தோம். நல்ல குணம் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லை? நல்ல குணம் இருந்ததுனால தான் அந்த ரூத் அம்மாவுடைய சந்ததியில் இயேசு அப்பா என்ன பண்ணார்? பிறந்தார் இல்லையா? நல்ல குணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்ல நண்பனை நம்ம என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளணும். ஓகேவா? சரி, நேற்று ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். யாருக்கா தெரியுமா? வாங்க முன்னாடி வாங்க. நேற்று நான் முதல் பாடத்துடைய வசனம் உங்க 2 பேர் தானே? வேற யார் இந்த பக்கம் தெரியலையா? 4-1. சரி, இப்போ இவங்கள கேட்கலாமா? சொல்லுங்க. நீ குணசாலி என்பதை உன் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். ரூத் 3:11. நீ குணசாலி என்பதை உன் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். ரூத் 3:11. இன்னைக்கு ஒரு வசனம் நம்ம பார்க்கலாமா? வசனம் சொல்லி தட்டுமா? ஒரு வசனம் சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல நண்பனை தெரிந்த நண்பர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு கதை இல்ல? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மேலே அன்பு செலுத்துவான்னு செலுத்த மாட்டானா? அவன் தான் உண்மையான நண்பன்ல. நம்ம துக்கமாக இருந்தாலும் நம்ம மேலே அன்பு செலுத்தணும்ல. நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? எல்லா காலத்திலும் நம்ம மேலே அன்பு செலுத்துவான். அவன் தான் உண்மையான சிநேகிதன். மறுபடியும் சொல்லாமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழி 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழி 17:17. யார் சொல்லுவா? சொல்லாதவங்க யாரு? வாங்க, 2 பேர் வாங்க. 3 பேர் வராங்க. இவங்க சொல்லிட்டோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சரி, இன்னைக்கு சிநேகிதனை பத்தி ஒரு கதை, சூப்பர் கதை ஒன்று சொல்றேன். சரியா? ஒருவேளை தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியல, எனக்கு வந்துச்சான்னு தெரியல. இஸ்ரவேல் நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். இஸ்ரவேல் நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். இதுதான் யாரு? இஸ்ரவேல் நாட்டோட ராஜா. யாருன்னா இவர் பேர் என்ன தெரியுமா? சவுல். இவர் பேர் என்னது? இவர் எந்த நாட்டு ராஜா? இஸ்ரவேல் நாட்டுடைய ராஜா. இவர் ராஜா, முதல் ராஜா. இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜா யாருன்னா இவர் தான் சவுல். இந்த சவுலுக்கு யோனாத்தான்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணா இருந்தானா? சவுலுக்கு ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் என்னது? யோனாத்தான் இருந்தான் அவனுக்கு. அவன் இந்த யோனாத்தானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். யோனாத்தானுக்கு யார் இருந்தது? இவன் யாரு? இவரு சவுல் இல்லையா? முதல்ல பார்த்தோமே
அவர் சவுலு. அவருக்கு ஒரு பையன் தான், அவன் பேர் என்னது? யோனத்தானு. சரியா? அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பேரு வாத்தல சவுலு, அவன் பிள்ளை. இப்போ அவன் யோனத்தானுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிறான். யார்? இவன் பேர் என்னது? தாவீது. இவன் பேர் என்னது? யார் இவன் பேர் என்னது? தாவீது. இவன் பேர் என்னது? தாவீது. இந்த தாவீதா? அங்க தாவீது அதோ உட்காந்துக்கலாம். இவன் பேர் என்னது? இவன் தாவீது. இவன் பேரு. இவன் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க. இவங்க 2 பேரும் என்னது? ரொம்ப ஃப்ரெண்டு. எங்க போனாலும் ஒன்னா தான் இருப்பாங்க. யோனத்தான் இவன் சால்வையே, வஸ்திரத்தை, பட்டத்தை, வில்லை எல்லாம் என்ன பண்ணுவான்? தாவீதுக்கு என்ன பண்ணான்? இவன் யோனத்தான் என்ன பண்ணிட்டான்? இவர் கொடுத்துட்டான். எல்லாம் கொடுத்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆனா இந்த அப்பா பத்தியா யார்? ஒரு பேர் என்னது? சவுலு. அவருக்கு வந்து இந்த சவுலுக்குறாருல, இவருக்கு வந்து தாவீதை கண்டாலே பிடிக்காது. தாவீதை கண்டாலே என்ன பண்ணாது? பிடிக்காது. பிடிக்காது. ஆனா இந்த இவர் மேல ஒரு பிசாசு இருந்துச்சா, அதெல்லாம் வந்து யாரு இது பண்ணான்னா, தாவீது வந்து நல்லா வாசிப்பாரு. நல்லா கிட்டார் என்ன பண்ணுவாரு? வாசிப்பார். நல்லா வாசித்தவனே அப்போ அவர் மேல இந்த மாசத்துக்குறாங்களா, வாசிக்கும் போது அவருக்கு நல்ல விடுதலை கிடைச்சிடும். எல்லாம் விடுதலை கிடைச்சிடும். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அப்பா வந்து ஏன் நம்ம ஃப்ரெண்டை ரொம்ப வெறுக்கிறாரு? இந்த ஃப்ரெண்டால தானே நம்ம நாடு நல்லாகுது. நம்முடைய நாட்டில் வந்து கோலியாத்து ஒருத்தன் என்ன பண்ணான்? வந்து ரொம்ப தொல்லை பண்ணினே தானே, ரொம்ப சண்டைலாம் போட்டான். அந்த கோலியாத்தை இந்த தாவீது தானே போயிட்டு அவனை போய் அடிச்சு அந்த கோலியாத்தை என்ன பண்ணான்? தலையை வெட்டி என்ன பண்ணான்? கொலை செஞ்சு போட்டானு. நம்மளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சது. ஆனா வந்து இவர் என்ன பண்றாரு? ரொம்ப தொல்லை பண்றாரு. அப்பா வந்து இவளுக்கு ரொம்ப என்ன பண்றாரு? பாரு, தாவீது வராரா, கல்லுல என்ன பண்ண அடிச்சுட்டு ஜெயம் எடுத்துட்டு என்ன பண்றாரு? வராரு இல்லையா? அப்போ அவங்கள என்ன பண்ணாங்க? அதெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் அரண்மனைக்கு வந்துட்டாரு. அரண்மனைக்கு என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. அரண்மனைக்கு வந்து என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்களா? அரண்மனைக்கு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணா, சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்து ஈட்டி எடுத்து என்ன பண்றாரு? யாரை கொலை செய்யறதுக்கு பாக்குறாரு? தாவீதை கொலை பண்ணதுக்கு பாக்குறாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டாரு? வேலைக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு சண்டை வருது. அந்த பெலிஸ்தருக்கு விரோதமா என்ன பண்றது? அங்க சண்டை வருது. அங்க வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? அந்த அதுலயும் அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாவீது மூலியமா தான் சவுலுக்கு கிடைச்சது. இதெல்லாம் பார்க்க என்னடா அது, நமக்கு ஜெயமே கிடைக்கல, தாவீது போனாலாம் ஜெயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்தவொடனே என்ன பண்றான்? ஒரு நாள் வந்து பாரு, எல்லாம் பேசுறாங்களா, எல்லாம் பேசிக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து தாவீது வந்து இந்த சவுல் வந்து இந்த தாவீதை கொலை செஞ்சிடணும் எப்படியாதுன்னு சொல்லி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாரு? ஆலோசனை பண்ணி யோனத்தான் கிட்ட சொல்றாரு. அப்போ சொல்லும் போது சவுலுக்கு ரொம்ப அவன் பையன் மேல கோவம் வந்துச்சு. என்னன்னா இவன் நம்ம பையனாகிறான், நம்ம எதிராளியை போய் ரொம்ப நேசிக்கிறானே, நம்ம எதிரியை போய் என்ன பண்றான்? ரொம்ப நேசிக்கிறானே சொல்லிட்டு அந்த சவுல் ராஜாவுக்கு தான் பையன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்தவனே அவனையும் கொலை செஞ்சதுக்கு என்ன பண்ணிட்டான்? பார்த்தாரு. பார்த்தவொடனே அவன் யோனத்தான் என்ன பண்ணாரு? வெளியில திரும்பி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டவனே இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தாவீதும் இந்த யோனத்தானும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தாங்களாம்? அப்பா வந்து பிடிக்கல, அப்பாவுக்கு யாரை பிடிக்கல? பையனை பிடிக்கல, தாவீதை பிடிக்கல, தாவீதை சுத்தமா பிடிக்கல. ஆனா பையனுக்கும் தாவீதுக்கும் என்ன இருந்தது? ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. இவன் ட்ரெஸ் அவன் கொடுப்பான், பட்டயத்தை கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அப்ப வந்து சொல்றான் யோனத்தான், சொல்றான், தாவீது எங்க அப்பா ரொம்ப மேல கோபமாக்குறாருப்பா, உன்னை கொலை பண்றதுக்காக ஆளெல்லாம் அனுப்புறாரு. அதனால நீ என்ன பண்ணு, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு வந்து நீ வராத. அப்போ வந்து அப்பா கேட்பாரு, எங்க தாவீதை காணோம் அப்படின்னு கேட்பாரு. கேட்டார்னா நான் சொல்றேன், தாவீது வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணாரு? போயிட்டாரு, அதனால தான் இடம் காலியாக்குது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா பண்ணலாம். அப்பா வந்து கோபமா இருக்கிறாருன்னா நான் என்ன பண்றேன்? ஒரு வில்லு வச்சு, வில்லு தெரியுமா, பாத்துக்கிறீங்களா? வில்லு விடுவாங்கல்ல, அந்த வில்லை வச்சு அந்த வில்லை நான் விடுவேன். அந்த வில்லு வந்து இப்புறத்துல கடந்ததுன்னா என்ன பண்ணு, உனக்கு சமாதானம்.
அப்புறத்தில் கடந்ததுன்னா உனக்கு ஆபத்துன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வில்லு விட்டா என்ன பண்ணும், வில்லு விட்டோடனே இப்புறத்தில் கிடக்குது அப்படின்னு சத்தம் போட்டா உனக்கு சமாதானம், நீ வரலாம். இப்போ வில்லு விட்டோடனே நான் வந்து அது அப்புறத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா உனக்கு ஆபத்து, நீ வரக்கூடாது. நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிடலாம். நமக்கு என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கலாம், ஒரு ஒற்றுமையாக இருக்கலாம்ப்பா. நமக்கு பின்னாடி வந்து நம்ம குடும்பங்கள் வந்தாலும் நம்ம குடும்பம்லாம் எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கினாலாம். நீ ராஜாவானாலும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் ராஜாவாயிட்டாலும் நீ ராஜாவாயிட்டாலும் என் குடும்பத்தை என்ன பண்ணிக்கணும், நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிக்கின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அரண்மனையில் என்ன பார்த்து பாருங்க, அம்பு விட்டாரா, அம்பை விட்டு இது பண்ணுறாங்க. இதில் நிறைய படம்லாம் வருது. அப்புறம் பாருங்க, இதை வந்து அவங்க மனைவி அது வந்து இறக்கி மேலே போயிட்டாங்க. சவுல் கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புறான்ல, அதனால் எங்கே வந்துட போகிறாங்க சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, மேல் மாடியில் கயிறு கட்டி அவர் இறக்கி என்ன பண்ணிட்டாங்க, கீழே விட்டாங்க. அவர் தப்பிச்சு என்ன பண்ணிட்டு இறக்கி விட்றாங்களா, இறக்கி விட்டாங்க. அவங்க காவல்காரெல்லாம் உள்ளே வந்து பார்த்தா உள்ள ஒரு பொம்மை பாதி தலைக்காணியில் படுக்க வச்சுட்டு போயிட்டு அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு பொம்மை தான் இருக்குது இல்லை. போயிட்டவொடனே அதுக்கப்புறம் அவங்க உடன்படிக்கைலாம் பண்ணுறாங்க. அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட அங்கே என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. இப்போ வந்து இல்லை அப்படின்னு நிறுத்திக்கா. இப்போ வந்து நான் சொல்கிறது வந்தால் போடு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அரண்மனையில் என்ன நடக்குது, விருந்து நடக்குது. என்ன நடக்குது, அரண்மனையில் நடக்குது, விருந்து நடக்குது. எல்லாம் மந்திரிங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க, சவுலில் உட்காந்துக்கிறாரு. இதோ நடக்குது பாருங்க, படம் வந்துச்சா, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு சேர் மட்டும் காலி ஆகுது. என்னது, ஒரு சேர் காலி ஆகுதா? அந்த சேர் யாருடைய சேரு, தாவீதோடைய சேர் காலி ஆகுது. அப்போ சவுல் ராஜா கேட்குறாரு, சேர் காலி ஆகுது, தாவீது உட்கார வேண்டிய சேர் என்னவா இருக்குது, காலி ஆகுது, தாவீது எங்க அப்படின்னு சொல்லி யோனத்தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. கேட்குறாரு, காலி ஆகுது பாரு, யோனத்தான்கிட்ட கேட்குறாரு. அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, பப்பா அவர் என்கிட்ட அனுமதி வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்க்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு. அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி இன்னும் ராஜாவுக்கு ரொம்ப கோவம்லாம் வந்துச்சு. கோவம் வந்தவொடனே அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அவர் திட்டுறான், சண்டை போடுறாரு. அவர் ரொம்ப கோவப்படுறாரு, அவங்க பையன்கிட்ட கோவப்படுறாரு. கோவப்பட்டவொடனே முதல்ல ஒரு சொன்னாங்கல்ல, இப்போ ராஜா எப்படி இருக்கிறாரு, யார் மேலே கோவமாக்குறாரு, ரொம்ப தாவீது மேலே கோவமாக்குறாரு, கொலை செய்யறதுக்கு ரெடியாகிறாரு. இதை எப்படியாவது தாவீதுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, எப்படி சொல்லணும், மறைமுகமாக தானே சொல்ல முடியும், இல்லைன்னா அப்பா வந்து அவனையும் கொலை பண்ணி போட்டுருவார் இல்லையா. இப்போ அதே மாதிரி அவர் உடன்படிக்கை பண்ணிக்கினாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணாங்க, அம்பு நான் விடுவேன், அதை வந்து இப்புறத்தில் கடந்தா உனக்கு சமாதானம், அப்புறத்தில் கிடக்குதுன்னு சொன்னா உனக்கு என்னது, உனக்கு ஆபத்து. அதே மாதிரி ஒரு பையனை கூட்டு போகிறாங்க, ஒரு அம்பு எடுத்து ஈட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. அந்த படம் இருக்கா இல்லையா, இந்த அம்பு விடுறாங்களா, விடுறாரு பாருங்க. அந்த விட்டவொடனே அவன் சொல்கிறாங்க, சொன்னவொடனே இந்த இப்புறத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான் அப்புறத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே என்ன வந்துச்சு, இதான் அம்பு விடுறாங்க பாருங்க, இதான் அம்பு. பையனை கூட்டு போகிறாங்களா, அந்த ஈட்டி தானே சொல்லுவாங்க, இப்போ என்னது வில்லு, வில்லு விட்டுறாங்க. வில்லு விட்டோடனே அதை எடுத்துன்னு போகிறான், வில்லு விட்டுறாங்க பாரு. வில்லு விட்டு அவன்கிட்ட சத்தம் போடுறாங்க. இப்போது அது வில்லு எங்கே விழுது, அப்புறத்தில் விழுது. அங்கே ஒரு தாவீது அங்கே ஒழிஞ்சுன்னுக்கிறாரு. ஒழிஞ்சினோடனே அப்புறத்தில் இருக்குது சொன்னவொடனே தாவீது உஷாராயிட்டு நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப ஆபத்து வந்துச்சு, இந்த சவுல் நம்மளை விடமாட்டான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, விலைக்கு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. போயிட்டு அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்து அடுத்த ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க, சமாதானத்தோடு போனாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் இந்த சவுல் மரிச்சு போயிடுறாரு. தாவீது என்னவாயிறாரு, ராஜாவாயிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக மாறி சந்தோஷமாக என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துன்னு 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் காலம் முடிஞ்சிடுச்சு, சவுல் இறந்து போயிட்டாரு. இப்போ தாவீது என்னவாயிட்டாரு, ராஜாவாயிட்டாரு. சவுலுடைய எல்லாமே செத்து போயிட்டாங்க. யோனத்தானும் சில பிரச்சனைலாம் மாட்டிக்கினாரு. அவங்க புள்ள மட்டும் தப்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய புள்ள. ஆனால் தாவீது என்ன பண்ணாரு, அவங்கள காப்பாற்றி அவங்கள கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு அவங்க குழந்தைகளெல்லாம் உணவுலாம் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. என்ன காரணம் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப். என்னது ஃப்ரெண்ட்ஷிப். அப்பா விரோதமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, யோனத்தான் தாவீதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணைப்பிரியாத நட்பு இருந்துச்சு. நம்ம கூட நல்ல நண்பர்களை என்ன பண்ணோம், ஆபத்தில் உதவுகிற நல்ல நண்பர்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களா, தெரிஞ்சுக்க மாட்டீங்களா,
இந்த வசனம் ஒரு முறை சொல்லாம, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சூப்பரா இருந்ததா? படம் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததுல்ல? சரி, அப்போ நம்மளும் சிநேகிதனை நம்ம என்ன பண்ணோம்? நல்ல சிநேகிதனை நாம் தெரிந்து கொண்டு கடைசி மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருக்கணும். ஓகேவா? ஆர்மி Two friend, only one Jesus. 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 வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். எல்லாம் நல்லா கை தட்டுங்க. அப்புறம் ஆக்ஷனோட பாடிடலாமா? ஆக்ஷனோட பாடலாம் அப்புறமா. இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னோம்? நல்ல நண்பனை தெரிந்து கொள். நல்ல நண்பனை என்ன பண்ணணும்? நம்ம தெரிந்து கொள்ளணும். சரியா? தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல நண்பன் யார் இருக்கிறா? செல்வமா? சார் ஏசப்பாவா? இல்லை, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாம் பக்கத்தில் ஃப்ரெண்டு இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்டெல்லாம் எப்படி இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்டாக நம்ம இருக்கணும். சரியா? இப்போ ஆக்ஷனோட அந்த பாட்டை பாடிடலாமா? இப்போ டீச்சர் அக்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க மியூசிக்கோட, நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே? ஒரே ஒரு மாதிரி தான் பண்ணல. வாங்க டீச்சருங்களாம் வாங்க. இன்னொரு முறை பாடலாமா? போதுமா?
போறீங்க. இவ்வளவுதானா உங்களுக்கு பாராட்டு? இன்னும் சத்தமா? சூப்பர் சூப்பர். அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். நீங்களாம் யாரு? தப்பா சொல்றீங்களே. அப்ப அன்பு செல்லங்கள் இப்படிதான் பேசின்னு இருப்பாங்களா சத்தமா? அன்பு செல்லங்களேன்னு கூப்பிடுறேனே, நீங்க அமைதியா இருக்கணும்ல. நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? கேட்கவே இல்லை எனக்கு. சூப்பர். அப்பனா நீங்க நல்ல பிள்ளைங்கல்ல. நான் உங்களை செல்லங்களேன்னு கூப்பிடுறேன். நீங்க அவ்வளோ செல்ல பிள்ளைங்கல்ல. அப்போ சொன்ன பேச்சு கேட்கணும், அமைதியா இருக்கணும். சரியா? நம்மளாம் சிபிஎஸ் வந்தாவே ஒரு பாட்டு கற்றுக்குவோமே. அது என்ன பாட்டு ஞாபகம் இருக்குதா? யாரோ பாடுறாங்களே. அந்த பாட்டு பாடலாமா? பாடலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாடுங்க, நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன். எனக்கு மறந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு நான் பார்க்குறேன். சரியா? போய் ஃபர்ஸ்ட்லேருந்து பாடலாமா? பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கிள்ளி விடக்கூடாது, தள்ளி விடக்கூடாது. அப்புறம் அவள்தானா? அப்புறம் கீழ்ப்படைந்து நடப்பேன். சொல்லுங்க. உண்மையா இருப்பேன், சண்டை போட மாட்டேன், கிள்ளி விட மாட்டேன். இது நம்ம உறுதிமொழியாக தானே எடுத்தோம். உறுதிமொழி ஸ்கூல்லலாம் எப்படி எடுப்பாங்க? இப்படி ஒரு கை வச்சுக்குவாங்கல்ல. இப்போ நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுக்க போகிறோம். இப்போ இது 2வது நாள் தான். இன்னும் எத்தனை நாள் கிளாஸ் இருக்கு? 7 நாள் இருக்கா? 7 நாளும் நீங்கள் உறுதிமொழி எடுத்த மாதிரியே நடந்துக்கணும். எத்தனை பேர் நடந்துக்குவீங்கப்பா? கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்குறாங்கடா. எல்லாரும் அப்போ அன்பு செல்லங்கள் தான். சரியா? இப்போ உறுதிமொழி எடுக்கலாமா? சண்டை போட மாட்டேன், கிள்ளி விட மாட்டேன், கீழ்ப்படிந்து நடப்பேன், உண்மையாய் இருப்பேன், உத்தமனாய் நடப்பேன், நன்றாய் படிப்பேன், பெற்றோரை மதிப்பேன், ஆசிரியரை மதிப்பேன், பெரியோரை மதிப்பேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வசனம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. சூப்பர். சரி, இன்னைக்கு ஒரு கதவை நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, நாளைக்கு சிபிஎஸ் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. சரியா? இன்னைக்கு புதுசாக கூட்டின்னு வந்தது போல் நாளைக்கும் புதுசாக என்ன பண்ணணும்? கூட்டிகிட்டு வரணும். எத்தனை மணிக்கெல்லாம் வந்துடணும்? 9 மணிக்கு வந்துடணும். 12 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். வீட்டுக்கு முடிஞ்ச உடனே நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போகக்கூடாது. நேராக எங்கே போகணும்? வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது போகணும். வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? எல்லோரும் எங்கே போய்க்கிறாங்க? சர்ச்சுக்கு போய்க்கிறாங்கன்னு சொல்லி தான் நினைப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகாமல் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கணும்? சர்ச்சில் வந்து உள்ள பொழுகுது அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல. அதனால் நீங்கள் முடிஞ்ச உடனே எங்கே போனோம்? வீட்டுக்கு போடணும். அதே மாதிரி செருப்புலாம் போட்டுன்னு வந்தீங்கன்னா பத்திரமா என்ன பண்ணோம்? புது செருப்புலாம் என்ன பண்ணாதீங்க, போட்டுன்னு வரக்கூடாது. சரியா? காணாமல் போய்டும்ல. திடீர்னு யாராவது மாற்றி போட்டு போயிடுவாங்க. திடீர்னு நாய் வருதுலா, நாய்ங்கள்லாம் செருப்பு தூக்கின்னு போயிடுது. நாய் என்ன பண்ணுது? அந்த வெளியில் இருக்குதா நாய், அது தூக்கின்னு அங்கே டேங்க் ஆண்டு அங்கே எங்கேயாவது என்ன பண்ணுது? போட்டுருது இல்லையா? அதனால செருப்பு என்ன பண்ணுங்க? பழைசெல்லாம் போட்டுனுவாங்க. புது செருப்புலாம் என்ன பண்ணாதீங்க,
ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுன்னு வராதிங்க. பழைய செப்பல் போட்டுன்னு வாங்க. ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது, தூக்கின்னு குடுன்னு ஓடுது. நேற்று அங்கே போயிடுச்சு, அங்கே போட்டு போயிடுச்சு. அப்புறம் எடுத்துன்னு வந்துட்டேன் நான். அதனால் செருப்பு திட்டின்னு காணாமல் போயிடும். நம்மளும் யாராவது மாற்றி கீற்றி போட்டு போயிடுவோம். சரி, நாளைக்கு வந்துடுறீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துடலாமா? ஒரு கதை, அதாவது ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா பேர் நோலி, இன்னொரு அக்கா பேர் காரி. என்னது? நோலி காரி. நோலி காரி. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அது இல்லாமல் இவங்க 2 பேரும் சிஸ்டர், ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான், சரியா? ஒரே வீட்டில் இவங்க சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காரி என்ன பண்ணுறாங்க, அவங்க நைட்டு படுக்கிறாங்களாம். படுத்துன்னு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு நைட்டில் என்ன வருது, ஒரு கெட்ட உருவம் வர மாதிரி இருந்ததுதான். எப்படி வர மாதிரி இருந்தது? ஒரு கெட்ட பேய் பிசாசு வர மாதிரி இருந்ததுதான். அதை பார்த்துட்டு ரொம்ப காரி என்ன பண்ணிட்டாங்களாம், ரொம்ப பயந்துட்டாங்களாம். என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டோடனே இந்த விஷயத்த இந்த காரி என்ன பண்ணுறாங்க, இந்த நோலிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஐயோ, இது மாதிரி நைட்டு தூங்கினா லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா, அப்போ அப்படியே இருட்டாந்துதான். இருட்டாக இருக்கும்போது ஒரு பெரிய உருவம் என்ன பண்ணுச்சு, அப்படியே என்கிட்ட வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்களாம். அப்போ அந்த நோலி சொன்னாலாம், டே காரி காரி, நீ கவலைப்படாத. இன்னைக்கு உனக்கு பயம் வர மாதிரி இருந்ததுன்னா குட்டி பொம்மை இருக்குதுல்ல, அந்த குட்டி பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கின்னு என்னைய என்ன பண்ணிக்கோ, பிடிச்சிக்கின்னு கண்ணை மூடி என்ன பண்ணிடு, நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவங்க அந்த அக்கா என்ன பண்ணாங்களாம், அந்த குட்டி பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கின்னு பத்திரமா படுத்து என்ன பண்ணாங்களாம், நல்லா தூங்கினாங்களாம். இப்போ அந்த பயம் அவங்களுக்கு வரவே இல்லையாம். அப்போ என்ன ஆச்சு, அவங்க ரொம்ப 2 பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்ல, அதனால பழைய கதைங்கள்லாம் கேட்கணும்னு நினைப்பாங்களாம். அப்போ கதைலாம் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு நைட்டும் அதே மாதிரி அவங்க போயிட்டே இருந்தது. போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நாள் அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு கதை, அவங்க அம்மா வந்து ஒரு கதை சொல்லத்துக்காக, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். காரியோடைய அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம், ஒரு ஊரில் ஒரு மெய்ப்பன் இருந்தான். அவன் வந்து 100 ஆடு வச்சுருந்தான். எத்தனை ஆடு வச்சுருந்தான்? 100 ஆடு வச்சுருந்தானா. அந்த 100 ஆடை ரொம்ப பத்திரமா பார்த்தான். எங்கேயும் அந்த ஆடுக்கு போயிடாம என்ன பண்ண, ரொம்ப பாதுகாப்பாக இருந்தான். அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சான். ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அவனுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, ஆடு ஓட்டிட்டீங்களா, ஆடுலாம் ஓட்டிட்டு போய் வரீங்கல்ல, வீட்டிலலாம் பார்க்குறோம்ல. அப்போது ஓட்டின்னு வரும்போது அந்த மந்தையில் விடும்போது எண்றாங்களாம். 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு அப்படியே எண்ணி உள்ளே விடுறாங்களாம். நம்ம கூட்டின்னு போன ஆடெல்லாம் வந்துச்சா, 1 2 3 எண்ணும்போது 99 ஆடு தான் இருக்குதான். எத்தனை ஆடு தான் இருக்குது? திருப்பி செக் பண்ணுறானா, எண்ணி பார்க்குறான். திருப்பி எண்ணி பார்த்தாலும் எத்தனை ஆடு தான் இருக்குது? 99 ஆடு தான் இருக்குது. ஒரு ஆட்டை காணோம். இவனுக்கு ரொம்ப துக்கமாக ஆயிடுச்சான். நம்மளாம் தானே நினச்சிருப்போம், 100 ஆட்டில் 1 தானே போச்சு இல்லை, மீதி எத்தனை ஆடு இருக்குது? 99 ஆடு இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இருப்போம்ல. ஆனால் இந்த மெய்ப்பன் வந்து ரொம்ப ரொம்ப கலங்கி போயிட்டாராம். ஐயோ, ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சா, புலிக்கிட்ட மாட்டிக்கிச்சா, நரிக்கிட்ட மாட்டிக்கிச்சா, இல்லை எங்கேயாவது போய் பள்ளத்தில் விழுந்துச்சா தெரியலையும் சொல்லிட்டு அந்த 99 ஆட்டை அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடுறதுக்காக போயிட்டாராம். போயிட்டு தேடி 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 ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான், ஒரு மலை பொதரில் நாயினுக்கு தான் அது கொம்பு மாட்டிக்கின்னு அங்கே கத்தின்னு இருந்துதான். இவர் போய் அதை உயிரையே பணைய வச்சு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாரு, காப்பாற்றி சந்தோஷமாக தோல் மேலே தூக்கி போட்டுக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணாரா, வந்தாராம். காணாமல் போன ஆடு கச்சவொடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அது போல் ஏசப்பா கூட காணாமல் போயிருக்கிற ஆடுகளை போல இருக்கிற நம்மளை தான் தேடி வராரு. அவர் நமக்கு என்னவா இருக்கிறார், நல்ல மெய்ப்பனா என்ன பண்ணுறாரு, ஏசப்பா இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம அந்த மெய்ப்பர்கிட்ட நம்ம திரும்பும்போது அவர் நம்ம பாவத்தெல்லாம் அவர் சொன்னால் நம்ம பாவங்கள்லாம் மன்னிச்சு அவர் நம்ம தோல் மேலே போட்டு அவர் நம்ம சுமப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காரியோடைய அம்மா என்ன பண்ணுறாங்களாம், அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்களாம். சொல்லும்போது அந்த கதையெல்லாம் கேட்டோடனே அவங்க சொன்னாங்களாம், நீ ஏசப்பா அவன் மனசில் நினச்சிட்டு நீ நம்பி படுத்தேன்னா
உனக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வராதுமா, நீ நல்லா ஏசப்பா கிட்ட உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுடுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னிலேருந்து அவங்க அந்த தூங்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணல, எந்த கெட்ட கனவும் என்ன பண்ணல, வரல. அப்படி நினச்சிட்டு போது ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், எல்லாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க வீட்டில் அவங்க அப்பாலாம் ரொம்ப நல்ல தங்கமானவர், நல்ல ஜபம்லாம் பண்ணுவாங்களாம். டெய்லியும் அவங்க வீட்டில் பாட்டு பாடி ஜபம் பண்ணி பைபிள் வாசனை படிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குவாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு பேர் வந்து கொல்லன் தெரு. அந்த தெரு பேர் என்னது, கொல்லன் தெரு. ஆனால் அந்த தெரு வந்து ரொம்ப மோசமான தெரு. அந்த தெருவில் வந்து ரொம்ப குடிகாரனுங்கள்லாம் இருப்பாங்களாம். குடிகாரனுங்கள்லாம் குடிச்சிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கின்னு அந்த பாட்டில்லாம் தூக்கி அங்கேயே உடைப்பாங்களாம். உடச்சி ரோட்டில் சைக்கிள்லாம் போச்சா பஞ்சர் ஆகிடுமா. யாரும் சின்ன பசங்களாம் ஓடினாங்கன்னா காலில் என்ன குத்திடும், அந்த பாட்டில் குத்தி ரத்தம்லாம் வருமா. ரொம்ப சண்டை நடந்துனே இருக்குமா, அந்த தெருவிலே சண்டை நடக்குமா குடிச்சிட்டு. அப்போது இந்த காரி அவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஐயோ நம்ம தெருவில் இப்படி குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களே, கலாட்டா பண்ணுறாங்களே, இப்படி குடிகாரங்கள்லாம் இருக்கிறாங்களே, இந்த தெரு ஒரு அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்க பண்ணுமே சொல்லிட்டு ரொம்ப நாள் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். அடுத்த படம் அந்த படத்தை வை பாரு. அந்த குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, பாட்டெல்லாம் உடச்சி போட்டுடுறாங்களா, கலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. இதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்போது அந்த தெருவுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சான், அவங்க சண்டே கிளாஸ்லேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து சிறுவர் முகாம் இது மாதிரி சண்டே கிளாஸ்லாம் நடத்துகிறோம்ல, இது மாதிரி எல்லாம் நிறைய பிள்ளைங்க வருவாங்களாம். அங்கே கூட்டிகிட்டு போனாங்களாம். கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவங்க பக்கத்துலலாம் ஒரு ஃப்ரெண்டுங்க இருந்தாங்களாம். அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்குறாங்களாம், நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அந்த காரி. அப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா சொல்லிச்சான், நான் கொல்லன் தெருவுலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர்கிட்ட பேசினாங்களாம், நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டாங்க. நீ எங்கேருந்து வர நாராயணபுரத்துல கொல்லன் தெருவுலேருந்து வரேன். நீ எங்கேருந்து வர, நாராயணபுரத்துலேருந்து வரானா. இங்கேருந்து கேட்குறாங்களாம், கொல்லன் தெருவுலேருந்து வரேன். அப்போது இந்த பாப்பா காரி வந்து யாருக்காக ஜெபம் பண்ணா, அந்த தெருவுக்காக ஜெபம் பண்ணால. இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன ஆகணும், அவன் ரட்சிக்க பண்ணும், பாவம்லாம் செய்கிறாங்க, சண்டைலாம் இருக்குதுன்னு. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. அப்போது இந்த காரி என்ன பண்ணாங்க, அம்மாவோட என்ன பண்ணாங்களாம், போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்களாம். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு இருந்துதான். அப்போது ஒரு குழந்தை அந்த கட்டிலில் செத்துட்டு இருந்துதான். பார்த்தியா இருக்குதா, கட்டில் இருக்கா, தொட்டில் இருக்குதா, அந்த தொட்டிலில் ஒரு குழந்தை செத்து போயிட்டு இருந்துதான். இந்த காரிக்கு வந்து தெரிலையாம். அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் அழுதுட்டு இருந்தாங்களாம். இந்த காரி கேட்டாங்களாம், ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டதும் இது மாதிரி குழந்தை செத்து போச்சு அப்படி, செத்து போயிடுச்சுன்னா என்னதுன்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு தெரில இல்லை. அப்போ செத்து போயிட்டோன்னா உயிர் போயிடுச்சு, அவங்க போயிட்டாங்க, பரலோகம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. எப்படி துக்கமாயிடுச்சுல்ல, துக்கமாயிட்டு ஐயோ அப்படின்னா இவங்க செத்துட்டு நமக்கு சாவுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், எல்லாரும் செத்துருவாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அங்கேருந்து சொன்னாங்களாம், ஆமாம் எல்லாரும் செத்துரு, ஒரு நாள் செத்து தான் ஆகணும். அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் ரவுண்டாக டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்களாம். சாப்பிட்டு இருக்கும்போது இந்த அக்கா பார்த்தாங்களாம், பாரு ஐயோ இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா அக்கா எல்லாம் அண்ணன்லாம் அத்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்களே, இவங்கெல்லாம் திடீர்னு செத்துட்டாங்கன்னா நம்ம நிலமன்னா ஆகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப பயம் வந்துச்சான். இந்த அக்காவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் வந்து ரொம்ப கலகத்தோடு இருந்தபோது அப்போ தான் அவங்க அப்பா வந்தாராம். வந்து காரி ஏன் நீ இப்படி இருக்கிற, என்ன ஆயிடுச்சு, மூஞ்சி நல்லா இல்லையே, ரொம்ப சோகமாக இருக்கிற, ரொம்ப துக்கமாக இருக்கிற, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாராம். கேட்டுவினே அவங்க அப்பா என்ன பண்ணாராம், சரி உன் துக்கத்தெல்லாம் என்ன பண்ணலாம் மாற்றலாம் சொல்லிட்டு வசனம் சொன்னாராம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை படித்து காட்டி அவர் சொன்னாராம், நம்ம பயப்பட வேண்டியது இல்லைம்மா, மரணம்லாம் வந்து ஒரு இது இல்லை, அதெல்லாம் வயசான பிறகு எல்லாருக்கும் வரும். எப்படி ஒரு வெளியூருக்கு டிக்கெட் எடுத்து ஒரு பயணம் போகிறோமோ அது மாதிரி ஒரு வயசான காலம் வந்துச்சுன்னா மரணம் வரும். அந்த மரணம் வந்தால் ஐயப்பா கிட்ட ஒரு மடியில் நம்ம போயிடணும். அதனால் நீ உனக்கெல்லாம் மரணம் வராது, நீ சின்ன பிள்ளை தானே, ஒரு காலம் வந்துச்சுன்னா எங்களை மாதிரி வயசாயிட்டா மரணம் வந்துடணும். அப்போ சொன்னாலும் ஐயோ உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த சின்ன வயசுலேயே அழுதுகிட்டே இருந்தாலும். அப்போ அவங்க அப்பா சொன்னாரா, நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நாங்கள் சாகிறதுக்குள்ளே நீ பெரியவளாக ஆயிடுவ, அப்போ உனக்கு உங்க கூட தான் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், பரம அழைப்பு அது வர வரையும்
நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த அக்காவுக்கு ரொம்ப அப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சா. தைரியம் வந்து அவன் என்ன பண்ணாலும் அந்த பயப்படுற காரியத்தெல்லாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை படிக்க 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 அவங்க அப்பா ஆறுதல் சொல்ல சொல்ல அன்னிலேருந்து அவருக்கு மனசு ஒரு நிம்மதி அடைஞ்சு நைட்டில் தூங்கும்போது எந்த பயமும் வரலையா, மரணத்தை கண்டும் பயம் வரலையா, கெட்ட கனவு கண்டும் பயம் வரலையா. ஏன்னா அவள் இருதயத்தில் இருந்த பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஏசப்பா நல்லா தூங்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா, கிருபை சந்தாராம். சரியா? நாளைக்கு மீதி அந்த காரி அப்புறம் என்ன சொன்னேன், நோனி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரியா? நல்லா இருக்குதா? நாளைக்கு அவங்க என்ன ஆனாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அவங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஒரு வசனம் நம்ம படிச்சோமா இன்னைக்கு? இன்னைக்கு என்ன வசனம் படிச்சோம்? ஸ்நேகிதன் எல்லா காலகத்திலும் செய்யப்பா. 2 வசனம் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம்ல. சரி, பாடத்தில் 2 வசனம் உங்களுக்கு வந்ததா இன்னைக்கு? யாரெல்லாம் அந்த 2 வசனம் மனப்பாடமாக சொல்லுவா? வாங்க முன்னாடி வாங்க. 2 வசனம், 2 நாள் வசனம் மனப்பாடமாக சொல்கிறவங்களாம் வாங்க பார்க்கலாம். பரத், ஜெனிப்பரு, வேற யாரு? சின்ன பசங்களாம் யாருக்கு தெரியாதா? சின்ன பசங்களுக்கு யாருக்கா தெரியுமா? சரி சரி, போதும் போதும். விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்கள் ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். எபிரேயர் 11:33. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. நாள் 1. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே நீங்கள் சுகித்து புசித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளெல்லாம் நடக்க கடவீர்களாக. உபாகமம் 5:33. நாள் 2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுவைகள் எல்லாவற்றிலும் ஆராயப்படுகிறவர்களாய் இருக்கிறது. அவரின் செய்கை மகிமையும் மகத்துவமும் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சங்கீதம் 111:2-3. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். எபிரேயர் 11:33. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை வென்றார்கள், ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். எபிரேயர் 6:11-33. பெருமை உள்ளவர்கள் ராஜ்ய தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாய்மை உள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகளும் அவைகளின் பிரியப்படுகிற எல்லாவற்றையும் அறியப்படுவர்களாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 111:2-3. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவ்வளோதானே? சரி, நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் நீ பண்ணணும். மேட்சுக்கெல்லாம் வைக்கலையா? கேம் வைக்கல. சரி, நாளைக்கு வைக்கலாம். சரியா? கேம் நேரத்து நல்லா இருந்ததா? கேம்ல சார் பிரியாணிலாம் நல்லா இருந்ததா? சாப்பிட்டீங்களா? பிரியாணிலாம் சூடாக இருந்ததா? முட்டை இருந்ததா எல்லாத்துலேயும்? சரி, ஓகே. யாரெல்லாம் சாப்பிடல? எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்லுங்க. யாரு? எல்லாருக்கும் பிடிக்குமா பிரியாணி? சரி, ஓகே. சரி, நாளைக்கு நம்ம மேட்சுக்கு கேம்லாம் நாளைக்கு வைக்கலாமா? நாளைக்கு வைக்கலாம். சரியா? ஓகே, முடிச்சிடலாமா? சரி, மணி 6 போகுது இல்லை? சரி, சரி, எல்லாம் முட்டி போடும் பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணலாம் இப்போ. சரி, ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிக்கலாம். இப்போ வந்து அது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் நகோமி சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நகோமி அக்கா வந்து
நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அக்கா சொல்கிறேன், அப்படியே சொல்லுங்க அண்ணா. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.